இந்த ஒரே ஒரு டிப் ஃபாலோ பண்ணால் போதுங்க, சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக வரும். எப்பவும் போல் சப்பாத்தி மாவு எடுத்துகிட்டு அதில் உப்பு, எண்ணெய் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு, முக்கியமாக என்ன பண்ணணும் அப்படின்னா சுடுதண்ணி ஊற்றணுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சுடுதண்ணினா நார்மல் சுடுதண்ணியில் நல்லா கொதிக்கணும். கொதிக்க கொதிக்க அதில் ஊற்றிட்டு அது லைட்டாக கிளறி விட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து வந்து நல்ல மாவை பிணைஞ்சி கடைசியில் எண்ணெய் ஊற்றி அதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுறணும். இல்லை உடனே சப்பாத்தி நம்ம செய்யணுன்னாலும் செய்யலாம். ஏன்னா வந்து இது சுடுதண்ணி ஊற்றிருக்கனால ரொம்ப சாஃப்டாகவே வரும். அதுக்கடுத்து வந்து ஒரு ரொம்ப நேரத்துக்கு அது சாஃப்டாகவே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ புஷ்ஷுன்னு வருதுன்னு பாருங்கள். பார்க்கவே சூப்பராக இருக்குது, பூரி மாதிரி இருக்குது. நம்ம காலையில் செஞ்சுருந்தோம் இல்லையா சுண்டல் குழம்பு, அதை தான் சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டோம். அப்புறம் எனக்கு நாட்டு சக்கரை சப்பாத்தியில் போட்டு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும், அதையும் தான் சாப்பிட்டேன். அப்புறம் மிச்சம் இருந்த சப்பாத்தி மாவு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. ஃபைனலாக கிச்சனையும் க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ நேத்திக்கு எனக்கு இப்படி தான் போச்சு. இதே மாதிரி சாஃப்ட் சப்பாத்தி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீட் யூ இன் த நெக்ஸ்ட் vlog.